அவார்டு மூவி தான். நல்லா இருக்கு. அதை விட சூப்பராக இருக்குது. 2024 வந்த படத்துலேயே அருமையான படம். நல்லா இருக்கு. ஃபைட்லாம் பயங்கரமாக இருக்கும், பார்க்கலாம். சூப்பரான படம். டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்லவே முடியாது. இது வரைக்கும் வராத மாதிரி ஸ்டோரி. திரும்பவும் மீண்டும் இளையராஜாவே இசையமைச்சிருக்காரு. அதை பற்றி பக்காவாக இருக்குது, சூப்பராக இருக்குது. பாட்டு, ஃபைட்டு, காது, ஸ்டோரி எல்லாமே சூப்பராக இருக்குது. ஏன்னா இப்போ வர காலகட்டத்தில் வர எல்லா படங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டுக்கிட்டலாம் ரொம்ப டிஃப்ரெண்டாக ஒரு மாதிரி டீச்சராக அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு மத்தியில் இந்த மாதிரி ஒரு இசை கொடுக்குறது எப்படி இருக்குது? அப்படியே தளபதி படம் மியூசிக்லாம் கலந்து தான் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் செம்மையாக இருக்குது. இசையில் ரசிச்சிங்களா? இடமே அருமையாக இருக்குங்க. எல்லாருமே பார்க்கலாம். ரிப்பீட் ஆடியன்ஸ்லாம் வருவாங்க. நல்லா இருக்குது. ஃபஸ்ட் பார்ட் அளவுக்கு இல்லை, நல்லாயிருக்கு. எப்படின்னா இருக்கு? நல்லா இருக்கு. பார்க்கலாம் ஜி. பார்ட் 1 டிஃப்ரெண்டாக இருக்குது. பார்ட் 2 நல்லா இருக்கு ஜி. பார்ட் 1 நல்லா இருக்குது. ரெண்டுமே நல்லா இருக்குது ஜி. பார்க்கலாம். ஃபைட் சீனில் எப்படி இருந்துச்சு? ஒரு ஓகே பரவாயில்ல ஜி. ஓகே ஜி. வர நல்லா இருந்துச்சுண்ணா. பார்க்கலாங்களா? பார்க்கலாம். பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 1 அது வேறு மாதிரி கதை, இது அப்படியே வேறு மாதிரி சேனலில் போகுது. பட் நல்லா இருக்குது. மஞ்சு வாரியர் வராங்க, பட் அந்தளவுக்கு கொடுக்கல. ஃபுல்லாக விஜய் சேதுபதிக்கான படம் இந்த படம். சூர்யா சார் எப்படி நடிச்சிருந்தாரு? சூரிய நல்லா பண்ணியிருந்தார். நல்லா இருந்துச்சு படம். பார்க்கலாம். ஃபைட் சீனு சாங்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு? எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளேலேருந்து கிளைமேக்ஸில் எண்டிங் வரைக்கும் ஒரு கொஸ்டின் மார்க்காக கதையை விட்டாங்க. நல்லா இருந்துச்சு. அது யோசிக்க வைக்க மாதிரி இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது. பார்க்கலாம். தேட்டரில் வந்து பாருங்கள். நல்லா இருக்கும் சார். இது பார்க்கலாங்களா? ஃபஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட் நல்லா இருக்குது. நல்லா இருக்குது. ஃபைட் சீனு சாங்ஸ்லாம் எப்படி இருக்குது? ஃபஸ்ட் கிளாஸ் சார். இது பார்க்க வேண்டிய படம். ஒவ்வொருத்தரும் எப்படி நடிச்சிருந்தாரு? சூரியோட அவருக்கு தான் விஜய் சேதுபதி நல்லா மாசாக இருக்குது. நல்லா இருந்துச்சு. பார்க்கலாங்களா? நல்லா இருந்துச்சு. பார்க்கலாங்களா? ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு செகண்ட் பார்ட்டுக்கு டிஃபரெண்ட் இருக்குங்களா? அதில் தெரியல கண்ணா. நல்லா இருக்கு. சாங்ஸ்ல எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு. படம் சூப்பராக இருந்துச்சுங்க. நல்லா இருந்துச்சு. அருமையாக இருக்குது. பெஸ்ட்டு. வெற்றிமாறனோட ஒரு மாஸ்டர் பீஸ். ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு செகண்ட் பார்ட்டுக்கு டிஃபரெண்ட் இருக்குங்களா? அதில் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நிறைய ஆக்ஷன் இருக்குது. செகண்ட் பார்ட்டில் கொஞ்சம் அட்வைஸு, லிட்ரேச்சர் நல்லா இருக்குது. நிறைய டைலாக்ஸ், வசனங்கள்லாம் ரொம்ப கருத்தாக இருக்குது. வசனங்கள் தான் இந்த படத்தோட பில்லரே. ஓகே. சூரிய சார் எல்லாமே இல்லை. விஜய் சேதுபதி சார் எல்லாம் மிரட்டிட்டார். அவர் அந்த கேரக்டராக வாழ்ந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி தான் இருக்குது. தேங்க்யூ. எனக்கு நேரமாக இருக்குது. பார்க்கலாங்களா? பார்க்கலாங்களா? பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு செகண்ட் பார்ட்டுக்கு டிஃபரெண்டாக இருக்குங்களா? இல்லை எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கா? இல்லை, ஃபஸ்ட் பார்ட் அளவு இல்லை, கொஞ்சம் ஆவரேஜாக தான் பார்க்க. சார் எப்படி நடிச்சிருந்தாரு? இல்லை, அது முழுக்க விஜய் சேதுபதி படம். சூரி இது கொஞ்சம் லிமிட்டடாக தான் இருக்குது. ஃபுல்லாக அது விஜய் சேதுபதி தான். சாங்ஸ் அந்த ஒரு சாங் நல்லா இருக்குது. நல்லா இருக்கு. செஞ்சு நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்தா ஸ்ப்ரெட் பண்ணிடாதீங்க. சூப்பர் படம். ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் டிஃபரெண்டாக இருக்குங்களா? அதெல்லாம் இது இல்லைங்களா? இல்லை, ஃபஸ்ட் பார்ட் நல்லா இருந்துச்சு. செகண்ட் பார்ட் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். ஆனால் கிளைமேக்ஸ் சூப்பராக இருந்துச்சு. படம் சூப்பராக இருக்குது. ஆனால் பொறுமையாக 1-2 டைம் பார்க்கணும். உண்மையிலுமே கதை பர்ஃபெக்டான கதை. நல்லா மேட்ச் ஆகிக்குது. விஜய் சேதுபதி வெற்றிமாறன் காமெடி சூப்பராக இருக்குது. சூரி சார்ல எப்படி நடிச்சு? சூரிக்கு அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டோட 2வது பார்ட் கம்மி தான். ரொம்ப அந்த ஒர்க்கெல்லாம் இல்லை. கர்ணச பையனுக்கு நல்லா ஃபஸ்ட்டு கேரக்டர் சூப்பராக கொடுத்துருக்காங்க. அருமையாக இருக்குது. ஃபைட் சீனு சாங்ஸில் எப்படி இருந்துச்சு? சாங்ஸ் ஒரு சாங்ஸ் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் ரொம்ப சாங்ஸ் 2 சாங்ஸு பரவாயில்ல ஓரளவுக்கு. இந்த சுவிட்சஸ் தகுந்த மாதிரி எடுத்துக்கிறாங்க. மற்றபடி விஜய் சேதுபதி படம் ரொம்ப ஓவர் அல்டிமேட், வேறு லெவல். 1 மணி நேரம் லேக் என்ன அடிச்சிங்களா? அதில் இது இல்லைங்களா? செம்ம கிளப்பு. படம் பயங்கர ஸ்டோரி. அதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக பார்க்கணும். தெளிவாக புரிஞ்சு பார்க்கணும். அதை மீறி சொல்லணும்னா நல்லா கொஞ்சம் கருத்திலாக பார்த்தா படம் பிடிக்கும். எல்லாத்துக்கும் பிடிக்கும். சும்மா ஏன் தானே பார்த்தது அப்படி இதெல்லாம் கூடாது. கருத்திலாக பார்த்தா படம் எல்லாத்துக்கும் ஓகே. பப்ளிக் பார்க்கலாம், ஃபேமிலி மேன் பார்க்கலாம். சமூக நீதி உண்மை கதை மாதிரி நல்லா அழுத்தமாக சொல்லிக்கிறார் வெற்றி சார். அவர் உண்மையிலும் தேங்க்ஸ். 10 பேர் இது ரேட்டிங் எவ்வளோ தருவீங்க உங்கள் கருத்து? எனக்கும் 10க்கு 10 கொடுக்கலாம். 10க்கு 10 கொடுக்கலாம். ரேட்டிங் கொடுக்கலாம். இல்லை, அந்தளவுக்கு உழைப்பு. அந்த ஃபாரஸ்ட்டில் எடுக்கிற சீனெல்லாம் நேச்சுராக இருக்கிற மாதிரி நல்லா பயங்கர கடுமையான உழைப்பு போட்டுக்கிறாங்க. மேலுமே வெற்றிமாறன் சார் தான் தேங்க்ஸ் சொல்லணும். இது மாதிரி படம்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சும்மா லவ் ஸ்டோரி, இந்த ஜாலி மூடோட இந்த மாதிரி ஸ்டோரி நல்லா பார்க்கணும், விரும்பி வரணும். இந்த பப்ளிக்குங்கிற இந்த குடும்பம், இந்த சோசியல் சர்வீஸ்னு இருக்கிறதோட ஃபேமிலியாக வந்து அதிகம் பார்க்கணுங்கிறேன். இப்போ இருக்கிற நிலைமைக்கு ஃபேமிலியும் பார்க்கணும். ஃபேமிலி பெரிய பெரிய அதிகாரிகள் என்ன பார்க்கணும். அவங்க பார்த்தா நம்ம நல்லாயிருக்கும். படம் சூப்பராக இருக்குதுங்க. படத்தோடைய கதை வந்து பிரமாதமாக எழுதியிருக்கிறாரு. ஒவ்வொரு டைலாகும் வெற்றிமாறன் சார் வந்து எப்படி எழுதினார், எப்படி சிந்திக்கிறாருன்னு புரியலை. சூப்பராக தரமாக செஞ்சு வச்சுக்கிறாரு. ஒவ்வொரு சீனையும் வெற்றிமாறன் சார் வெளியில் கொண்டு வந்து நிறுத்துது. அந்த அளவுக்கு தரமாக எடுத்து வச்சுக்கிறாங்க. இவங்க நடிப்பை வந்து அவருடைய டைரக்ஷன் பக்காவாக காட்டுது. வெளியில் ஒரு மனுஷனோட வலியும் வேதனையும் சூப்பராக புரிய வச்சுருக்கிறாங்க.
சாமானிய மக்களுடைய எதிர்பார்ப்பு, வலி, வேதனை, அவங்க என்னெல்லாம் நினைக்கிறாங்க அப்படின்றது வெளியில் சூப்பராக எடுத்து கொடுத்துக்கிறார் வெற்றிமாறன் சார். சூப்பர், நல்லா இருக்குங்க. பார்க்கலாங்களா? அருமையாக நடிச்சிருக்காங்க. ஹீரோயின் எல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க. என்ன படத்தில் பிடிச்ச சீனா அந்த சூரி வந்து ஜீப் போட்டுக்கிட்டு வராருல, கடைசீட்டில் அவர் முடிச்சார்ல கதை. ஒன்று எதிர்த்து வாழணும், இல்லையா எதிர்த்து வெளியே வந்துடணும். 2 பாயிண்ட். இந்த பாட்டை முடிச்சிட்டாங்களா? அடுத்த பாட்டு லீடு வரும் இல்லை, முடிச்சிட்டாங்க. அரசியல் படமா? இல்லை, கதை. கொடுத்த காசு. ஆமாம், ஒர்த்து. படம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. கண்டிப்பாக வரவேற்கக்கூடிய படங்க. இந்த வருஷம் 2024 அமரன் படத்துக்கு அப்புறம் அமரன், ரப்பர் பந்து, வடக்குப்பட்டி ராமசாமி, அப்புறம் கருடன், மகாராஜாவுக்கு அப்புறம் ஒரு வெற்றி படமாக இது அமையுங்க. படத்தில் பிடிச்ச சீன் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டில் தான் எடுத்திருக்காங்க. நல்ல காடு, அடர்ந்த காடுங்க. நல்லா ஃபுல்லாக காடை கட்டியிருக்காங்க. செட்டெல்லாம் அதிகம் போட்ட மாதிரி வரல தெரியலிங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லு நேச்சுராகவே எடுத்திருக்காங்க. நேச்சுரல் ஃபிலிம்மு. காட்டில், மேட்டில், ரோட்டில், அந்த ஏரியா பகுதியில் இருக்க வீட்டில், அந்த மாதிரி தான் படத்தை ஃபுல்லாக எடுத்திருக்காங்க. 3 மணி நேரம் படத்தில் உட்கார கண்டிப்பாக எந்திரிக்கவே முடியலைங்க. ஒரு சீன் கூட எந்திரிக்க முடியல. அடுத்த என்ன வந்து எந்திரிக்கவே முடியலைங்க. படம் நம்மளை வந்து நல்லாவே உட்கார வச்சிருக்குது. பாட்டு ஒன்று பிளாக் பஸ்ட்டு. இந்த படம் வந்து அந்த அளவுக்கு ஈக்குவலாக இருக்கா? ரொம்ப இளையராஜா ஹிட்ஸுங்க. பாட்டு ரொம்ப சிறப்பாக இளையராஜா ஹிட்ஸில் நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காங்க. பாட்டு வந்து ஆவரேஜாக வரவேற்கலாம். படத்தோட டைரக்டர் வெற்றிமாறனை வந்து வார்த்தைக்கு அளவே இல்லை. ஏன்னா இந்த வீக்கெண்டு, மந்த் எண்டு, இயர் எண்டு இல்லை 2024 வரக்கூடிய படம் இது. இந்த எண்டுனா எஃபர்ட்ஸ் நெவர் ஃபெயில்ஸ் அப்படின்பாங்க. ஃபுல் எஃபர்ட்ஸை வந்து வெற்றிமாறன் கொடுத்துருக்காரு. இதை வந்து படத்தை வந்து நடிப்பில் வந்து விஜய் சேதுபதி இந்த படத்தை நல்லா தாங்கி பிடிச்சிருக்காரு. சூரிக்கு வந்து இதில் வந்து பெரிய லெவல் ரோல் இல்லை, கெஸ்ட் ரோல்னு சொல்லலாம். அப்பப்போ வந்துட்டு போகிறாரு, அப்படி தான். பட் ஃபைனல் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு போகிறாரு. இதுதான் அதோட ரோல். என்னங்க? ரொம்ப சிறப்பாக இருந்துச்சுங்க. ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. இதில் வந்து பேசக்கூடிய கேரக்டர் வந்து விஜய் சேதுபதி தான் ரொம்ப பேசக்கூடிய கூட. அனைவருமே கண்டிப்பாக இந்த படத்தில் அவார்டு வாங்குறாங்க. அவர் அரசியல் பேசுது, நடிகர் தாக்குற மாதிரி இருந்தது. அந்த வருஷமாக இதை நடிகர் தாக்குறாங்களா? இந்த படத்தில் வந்து தத்துவங்கள் நல்லா வருதுங்க. அதுவே ஒரு பெரிய மகத்துவமாக சொல்லலாம். அதில் சொல்கிற விஷயம் வந்து வழிநடத்த தலைவர் யாருங்கன்ற ஒரு வார்த்தையை கேட்பாங்க தோழர்கள்லாம். அதில் கேட்குற தோழர்கள் அதுக்கு வழிநடத்த வந்து தலைவர் முக்கியம் இல்லை, தத்துவம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறது வந்து அரசியல் வரக்கூடாத மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது நோ கமெண்ட்ஸ். ஏ கண்டென்ட் கொடுத்துருக்காங்க படம். அது மாதிரி வல்கர் சீன் இருக்கா? என்னங்கய்யா? ஏ கண்ணால ஏ சர்டிஃபிகேட் படத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஏ சர்டிஃபிகேட்லாம் ஒன்று, அதாவதுங்க ஏ சர்டிஃபிகேட்னா ஃபஸ்ட்டு ஒரு 2 கடை அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் ஆபாசெலாம் ஒன்றும் இல்லைங்க. ஆபாசெலாம் ஒன்றும் காட்டலை. என்னங்க? வயலன்ஸ் வந்து அதை வந்து சைலன்ஸாக வந்து அதை வந்து ஒரு கேமராவில் வந்து மூடி மறைச்சிருக்காங்க. ரொம்ப கூட பிளட்டெல்லாம் காட்டலை. சில படத்தில் பிளட் அப்படியே தெரியும், அதெல்லாம் தெரியும். இவன் வந்து அதில் ஒரு கேமரா வந்து கொஞ்சம் இது பண்ணியிருக்காங்க, எடிட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒன்றும் பெருசாக இல்லை, எல்லாம் ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படம் தாங்க. பாட்டு வரிசையிலலாம் ஃபெயிலியர் ஆகிட்டு இந்த படம் பாஸ் ஆகிருக்கும். ஆவரேஜ் தாங்க, ஆவரேஜாக வந்திருக்கு. ரொம்ப பெருசாகவும் சொல்ல முடியாது, இதாகவும் சொல்ல முடியாது, ஆவரேஜாக வந்திருக்கு. பட் படம் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்பீடாக போகுது, சுறுசுறுப்பாக போகுது. படத்து கடைசி கிளைமேக்ஸ் வந்து ஒரு சீன் விஜய் சேதுபதியுடைய கடைசி கிளைமேக்ஸ் டெத் சீன் வந்து ஒரு அழுகிற அளவுக்கு ஒரு சீன் நல்லா கொண்டு வராங்க. அவ்வளோதான் சார், இதோட முடிஞ்சு. லீடெல்லாம் இது வரல. 10க்கு 7 கொடுக்கலாம் சார். கண்டிப்பாக ஃபேமிலியோட, குடும்பத்தோட, குழந்தைங்களோட, நண்பர்களோட. ஆமாம், தோழர்களுடைய இது நிறைய பேசியிருக்காங்க. கம்யூனிஸ்டோடைய ஒர்க்கு, கம்யூனிஸ்டோடைய பணிகள், ஓரளவு அவங்களோட உழைப்பை வந்து நல்லா கொண்டு வந்திருக்காங்க. அவங்களோட நியாயமான உழைப்பை பற்றி தான் பேசியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாட் இல்லாதையும் புதுசாக அந்த பாட்டில் நிறைய மஞ்சு வாரியர் இது மாதிரி நிறைய கேரக்டர் நடிச்சிருக்காங்களா? மஞ்சு வாரியரோட கேரக்டர் பொறுத்த வரைக்கும் அந்த அம்மா வந்து இந்த படத்தில் கொஞ்சம் ஃபஸ்ட் ஹாஃபில் நல்லா நடிச்சிருக்காங்க. கொஞ்சம் போராடி இருக்குன்னு கூட சொல்லலாம். செகண்ட் ஹாஃபில் ஆவரேஜாக வராங்க. கடைசியில் அவருடைய சொல்கிற சில தத்துவங்கள் வந்து அதை தேட்டரில் பார்த்தா தெரியும். கிளைமேக்ஸில் அவர் இறந்த பிறகு சொல்கிற விஷயங்கள் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வாக காட்டுது. வில்லன்றதை விடங்க, இதில் என்ன சொல்கிற வில்லன்லாம் இல்லை, இந்த கதைக்கோட களத்துக்கு வந்து எப்படி கொண்டு வரணுமோ அதை கரெக்டாக கொண்டு வந்திருக்காங்க. இதை வந்து நான் சில விஷயங்கள் படத்தை சொல்கிறத விட நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். படம் வந்து தாராளமாக பார்க்கலாம். விஜய் சேதுபதிக்காகவும், வெற்றிமாறனுக்காகவும், இளையராஜாவுடைய பாடல் மியூசிக்காகவும் கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம். சூரியோடைய இது வந்து கொஞ்சம் நேச்சராக இருக்குது. மஞ்சு வாரியர்ஸ் வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் சிறப்பாக வந்துட்டு இருக்காங்க. செகண்ட் ஹாஃபில் பொறுத்த வரைக்கும் கிளைமேக்ஸில் வந்துட்டு போகிறாங்க. கௌதம் வாசுதேவன் தான் ஃபஸ்ட் ஹாஃபில் நல்லா சிறப்பாக வராங்க. அவர் தான் படத்தை நோக்கி நகர்றதே அவரை வச்சு தான் நகருது.
இன்ட்ரோல் வரைக்கும் அவருடைய ரோல் தான் அதிகமாக இருக்குது. கௌதம் வாசுதேவ் வந்து ரோல் தான் அதிகமாக இருக்குது. இன்ட்ரோலுக்கு மேலே வந்து சில கன்வென்ஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. காவல்துறை அதிகாரி சேஞ்ச் பண்ண பிடிக்கிறதுக்காகவே சில டீம்லாம் ரெடி பண்ணுறது மாறிக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருக்கா படம்? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. விடுதலை 1 நல்லா இருக்குது, 2 நல்லாவே இருக்குது, சிறப்பாக இருக்குது. விடுதலை 1 முழுக்க முழுக்க சூரிக்கு வாய்ப்பு அதிகமாக கொடுத்துருக்காங்க. விடுதலை 2க்கு வந்து சூரியை விட அதிகமாக விஜய் சேதுபதிக்கு அதிகமான ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ விடுதலை 2 பொறுத்தவரைக்கும் முழுக்க முழுக்க விஜய் சேதுபதி ஃபுல் அண்ட் ஃபுல் ஹீரோ. இன் அண்ட் ஆஸ். நன்றிண்ணா. நன்றி, வணக்கம்.